தூத்துக்குடியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதை கண்டித்து தாத்தாவை இளைஞர் அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி லூர்த்தமால்புரம் 1வது தெருவை சேர்ந்த சதீஷ் என்பவர் அதே பகுதியை சேர்ந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனை கண்டித்த சிறுமியின் தாத்தாவை அவர் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சதீஷை தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் செங்குளம் கிராமத்தில் வெள்ள நீர் வயல்களுக்குள் புகுந்ததால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன. கனமழையால் வயல்களுக்குள் புகுந்த வெள்ள நீர் வடியாமல் குளம் போல் தேங்கியிருப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். விழுப்புரம் எல்லிஸ் அணைக்கட்டில் ஆழங்கால் தடுப்பு சுவர் அமைக்கும் பணி மந்தமாக நடைபெறுவதால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஏரிகளுக்கு தண்ணீர் செல்ல முடியாத சூழல் நிலவுவதால் 7600 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை அடுத்த செங்குன்றத்தில் நடிகரும் அதிமுக நிர்வாகியுமான ரவி மரியா இல்ல திருமண வரவேற்பு விழா நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். கட்சி நிர்வாகிகள் மற்றும் திரைப்பட இயக்குநர்கள் KS ரவிக்குமார், ரமேஷ் கண்ணா, நடிகர் மன்சூர் அலிகான் உள்ளிட்ட திரைத்துறையினர் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நெல்லையில் பெண் பயணியை தகாத வார்த்தையால் திட்டிய அரசு பேருந்து ஓட்டுநர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நெல்லையில் உரிய பேருந்து நிறுத்தத்தில் நிற்காத அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் பேருந்தில் இருந்த பெண் பயணிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது பேருந்து ஓட்டுநர் பெண் பயணியை தகாத வார்த்தைகளால் திட்டினார். இதனால் ஆத்திரமடைந்த பெண் தனது வீட்டுக்கு கால் செய்யவே பெண்ணின் குடும்பத்தினர் வந்து அரசு பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்தனர். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகவே அரசு பேருந்து ஓட்டுநர் முருகேசன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். வேலை பார்த்துக்கிட்டு என்ன வாரி பிஞ்சு வரும் காது கேட்காத சவுட்டு போயெல்லாம் கேட்கல அவரு விசில் அடிச்சிருக்காரு. கோவத்துல வார்த்தையை விட்டு மன்னிச்சு ஒண்ணு கேட்கல. அப்பா விட்டு துட்டா கொடுக்க. கோவையில் கார் மரத்தில் மோதிய விபத்தில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த புளிய மரத்தில் மோதியது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். ஒருவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொள்ளாத துறை அதிகாரிகளை காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைசெல்வி மோகன் கடிந்து கொண்டார். விவசாயிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் அது தொடர்பாக விளக்கம் அளிக்க அதிகாரிகள் இல்லாத நிலையில் கூட்டத்திலேயே அவர்களை கண்டித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக காளான் வளர்ப்பு தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காளான்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். அரசு சார்பில் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வனத்துறை காவலர் கைது செய்யப்பட்டார். மாஞ்சோலை தனியார் தேயிலை தோட்டத்தில் பணியாற்றிய பலர் இன்னும் மலையிலேயே வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் மாஞ்சோலையில் வன காவலராக பணியாற்றி வரும் ஐயா குட்டி என்பவர் அங்குள்ள பெண்ணின் வீட்டிற்குள் புகுந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து அந்த பெண் கொடுத்த புகாரின் பேரில் வனக்காவலர் ஐயா குட்டியை மணிமுத்தாறு போலீசார் கைது செய்துள்ளனர்.
சென்னை கோயம்பேடு பகுதியில் ஆட்டோ ஓட்டிக்கொண்டே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். கும்மிடிப்பூண்டி பகுதியைச் சேர்ந்த முகமது ரஃபீக் ஓட்டி வந்த ஆட்டோவை சோதனை செய்தபோது அதில் 2 கிலோ கஞ்சா இருந்துள்ளது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் ஆட்டோ மற்றும் செல்போனையும் பறிமுதல் செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வழக்கறிஞரின் மனைவியை கையில் கத்தியால் கீறி தாலிச்செயினை பறித்த நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். கீழக்குரப்பாளையம் பழையூர் கிராமத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வீடு புகுந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நவீன் சுந்தர் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். சீர்காழி அருகே உலக புகழ்பெற்ற திருவெண்காட்டில் புதன் கோவில் செல்லும் வீதிகளில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளது. கூட்டமாக சுற்றித் திரியும் தெருநாய்களால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், பொதுமக்கள் மற்றும் பள்ளி செல்லும் மாணவர்கள் மிகுந்த அச்சத்துடனே கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. எனவே தெருநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவில் கந்தசஷ்டி விழாவின் 3ஆம் நாள் நிகழ்வில் சுவாமிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் தங்கத்தேரில் வலம் வந்த ஜெயந்திநாதரை திரளான பக்தர்கள் மனமுருகி வழிபட்டனர். திருச்செந்தூரில் நடைபெற இருக்கும் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி ஏராளமான பக்தர்கள் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து வருவார்கள் என கணிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் தயார் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் பக்தர்களின் பாதுகாப்பை கருதி 4 இணை ஆணையர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப் போவதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். ராமநாதபுரத்தில் பிலிப்பைன்ஸ் நாட்டு பெண்ணுக்கும் தமிழ் பையனுக்கும் தமிழ் முறைப்படி திருமணம் நடைபெற்றது. ராமநாதபுரம் ஓம் சக்தி நகரைச் சேர்ந்தவர் தீபன் குமார். இவர் கத்தார் நாட்டில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் ஹாஸ்பிட்டாலிட்டி அலுவலராக பணிபுரிந்து வந்தார். அதே நிறுவனத்தில் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த அஃபா என்ற பெண்ணும் பணியாற்றி வந்துள்ளார். இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்து கடந்த 5 வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் ராமநாதபுரத்தில் வைத்து தமிழ் முறைப்படி திருமணம் நடைபெற்றது. இந்தியாவில் திருமணம் செய்யும் முறை, சேலை அணிவது ஆகியவை மிகவும் வித்தியாசமாக உள்ளது என்றும் தான் காதலித்த நபரை திருமணம் செய்ததில் மிகவும் மகிழ்ச்சி என்றும் மணப்பெண் அஃபா தெரிவித்தார். எங்கள் வீட்டில் அனைவரும் முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் என்பதாலும் பிலிப்பைன்ஸ் நாட்டில் திருமணம் என்பது அவரவர் விருப்பம் என்பதாலும் இரு தரப்பிலும் பிரச்சனை ஏற்படவில்லை என மணமகன் தீபன் குமார் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பூண்டி ஏரிக்கு கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பூண்டி ஏரி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஏற்கனவே 6500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் தற்போது 7500 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது.